1950ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இது இந்திய அரசாங்கச் சட்டம் 1935 இந்தியாவின் ஆளும் ஆவணமாக மாற்றப்பட்டது. இது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து இறையாண்மை கொண்ட குடியரசாக மாற்றுவதை குறிக்கிறது. ஜனநாயகம், நீதி, சமத்துவம் மற்றும் அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரம் ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்வதில் குடியரசு தினத்தின் முக்கியத்துவம் உள்ளது. டாக்டர் பி. ஆர். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் அம்பேத்கர் இந்த வரலாற்று ஆவணத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்தியாவில் குடியரசு தின கொண்டாட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ராஜ்பாத்தில் தலைநகரான புது தில்லியில் பிரமாண்ட அணிவகுப்புகள், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தேசபக்தி உணர்வு ஆகியவற்றால் குறிக்கப்படுகின்றன. மாநிலத்தின் சம்பிரதாய தலைவரான இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். இந்த நிகழ்வில் உலகம் முழுவதிலுமிருந்து பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். குடியரசு தின அணிவகுப்பின் சிறப்பம்சமாக இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பன்முகத்தன்மையை குறிக்கும் வண்ணமயமான அட்டவணை அவர்களின் கலாச்சார பாரம்பரியங்கள் மற்றும் சாதனைகளை வெளிப்படுத்துகிறது. அணிவகுப்பில் இந்திய ஆயுத படைகள், துணை இராணுவ படைகள் மற்றும் பிற பாதுகாப்பு ஏஜென்சிகளின் ஈர்க்கக்கூடிய காட்சிகள் உள்ளன. அவை தேசத்தின் பாதுகாப்பிற்கான அவர்களின் வலிமை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. குடியரசு தினம் என்பது தேசிய பெருமை மற்றும் ஒற்றுமையின் நாள் மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருக்கும் இலட்சியங்கள் மற்றும் விழுமியங்களை நினைவூட்டுகிறது. இது சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்ட முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் தருணமாகவும், இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கான அழைப்பாகவும் செயல்படுகிறது. பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும், அப்போது எனது புதிய வீடியோ குறித்த அறிவிப்பை பெறுவீர்கள். பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினி வித் மாமா யூடியூப் சேனல்.